சகோதரி வனிதா அவங்க நமக்கு மத்தியில் ஒரு சிறந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பண்டிகைகளின் போது இஸ்லாமிய மக்கள் நீங்கள் பல பொருட்களை எங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறீங்க, நாங்கள் அதையெல்லாம் சாப்பிடுகிறோம். ஆனால் எங்கள் பண்டிகைகளின் போது நாங்கள் சில பொருட்களை உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புனா நீங்கள் இது சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, அது உண்மையிலே உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அது மன கஷ்டத்தோடு என்ன செய்வாங்க பல மக்கள். இருந்தாலும் வெளியே கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு, அப்படி கேட்டால் நம்மளை எதுவும் தப்பாக நினைச்சிருவாங்களோ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்றெல்லாம் கூச்சப்பட்டு கூட பல மக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதனுடைய முழுமையான காரணத்தை புரிஞ்சிட்டோம்னு வைங்க, சரி அது அவங்க கொள்கையில் உள்ளது என்று நீங்கள் ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சி ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளுக்கென்று சில நிபந்தனைகளை இறைவன் எங்களுக்கு குறிப்பிடுகிறான். இது இஸ்லாத்தில் உள்ள அந்த கான்செப்டை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு நான்வெஜ் சாப்பிட்றோம்னு வைங்க, அந்த நான்வெஜ் சாப்பிடுவதற்கு சில குறிப்பிட்ட நிபந்தனை. வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தக்காளி சாப்பிட்றேன், கத்தரிக்காய் சாப்பிட்றேன், முட்டைக்கோஸ் சாப்பிட்றேன், காலிஃப்ளவர் சாப்பிட்றேன், இதை நான் எப்படினாலும் காய்கறி ஆக்கி சாப்பிட்டுக்கிடலாம். எதை நாம் நான்வெஜ் என்று சொல்லுவோமோ, குறிப்பாக இந்த கோழி நாங்கள் சாப்பிடுவோம், ஆடு சாப்பிட்றோம், மாடு சாப்பிட்றோம்னு வைங்க, அந்த இறைச்சியை நாங்கள் சாப்பிட்றதா இருந்தால் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கான்செப்ட் என்னன்னா, அந்த உயிரினம் அறுக்கப்படும் பொழுது இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும். இது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதனால தான் நீங்கள் முஸ்லிம்களுடைய கடைகளில் போனீங்கன்னா கோழி அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். இன்னும் அதை அறுப்பதற்கென்று சில குறிப்பிட்ட முறைகளை எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம். அதை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் ஹலால் முறைப்படி, இன்றைக்கு ஹோட்டல்ல ஹலால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஹலால் முறைப்படி உள்ள ஒரு உணவாக இருக்கணும். ஹலால் முறைப்படி உள்ள உணவுனா என்ன? இன்றைக்கு கோழி அறுப்பதாக இருந்தால் கழுத்து பகுதியில் அறுப்போம், ஆடு அறுப்பதாக இருந்தால் கழுத்து பகுதியில் அறுப்போம், மாடு அறுப்பதாக இருந்தால் கழுத்து பகுதியில் அறுப்போம். அதே மாதிரி அறுக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பெயரை சொல்லி அறுப்போம். இப்படி சில நிபந்தனைகளை எல்லாம் வச்சு தான் நாங்க அந்த உணவை சாப்பிடணும். சரி, இன்றைக்கு முஸ்லிம் ஒருவரை ஒரு கோழியை அறுக்கிறாரு, இறைவனுடைய பெயர் சொல்லாம அறுத்துட்டாருன்னு வைங்க, அது எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். நாங்க அதை அறுக்கிறதுக்கு அந்த ஹலால் முறைப்படி இருக்கணும். சரி, இந்த ஹலால் முறையில அது நமக்கு நன்மை இருக்குதா, அதுல நமக்கு கெடுதல் இருக்குதா என்று அதை ஆய்வு செய்தால் அதுல நிறைய விளக்கிட்டு போகலாம். உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா, இன்றைக்கு அந்த கழுத்து பகுதியில ஒரு பிராணி அறுத்து நாங்க சாப்பிடுறோம்ல, அதுல பல மக்கள் அப்படி அறுக்கும் போது வரக்கூடிய ரத்தத்தை பார்த்து விட்டு இது அந்த பிராணிக்கெல்லாம் குடும்பப்படுத்துற மாதிரி இருக்காதா, இது அந்த பிராணிகள்லாம் தொல்லைப்படுத்துற மாதிரி இருக்காதா, இது ஒரு உயிர் வதை செய்வதாக இருக்காதா என்றெல்லாம் கேட்பார்கள். உயிர் வதை என்று எடுத்துக்கிட்டா கத்தரிக்காய் அது உயிர் இல்லாமலா இருந்துச்சு? கத்தரிக்காய் பூ பூத்து காய் காய்ச்சி நமக்கு வருது இல்ல, அது ஒரு உயிர் தானே வருது. ஒரு உயிரை பயன்படுத்தக்கூடாதுன்னு கத்தரிக்காய் பயன்படுத்த முடியுமா? காலிஃப்ளவரை பயன்படுத்த முடியுமா? நம்ம தண்ணியாவது குடிக்க முடியுமா? தண்ணியில எத்தனையோ பல நுண்ணுயிர்கள் இருக்குது. அப்ப இது எல்லாம் நமக்கு இந்த உணவுகளை இறைவன் நமக்கு எதுக்கு படைத்திருக்கிறார், இறைவன் நமக்கு எதுக்கு தந்திருக்கிறார்? அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்டு நாம் பலன் பெறணும். நமக்காகத்தான் இவ்வளவு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதுலதான் இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னா, இன்னைக்கு சில மக்கள் அந்த உயிரினங்களை அறுக்கும் பொழுது, இன்னைக்கு ஆட்டையெல்லாம் சில மக்கள் அப்படி நிற்க வைத்து விட்டு ஓங்கி என்ன செய்வாங்க, இப்படிலாம் அறுக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கும். அதை இஸ்லாம் கூடாதுங்குது. இதை கூட இன்றைக்கு அறிவியல் ரீதியாக இன்றைக்கு ஒரு ஆடு ஒரு கோழி அப்படி அறுக்கப்படுவதற்கும் முஸ்லிம்கள் அறுக்கக்கூடிய இந்த ஹலால் முறைப்படி அறுப்பதற்குள்ள வித்தியாசம் என்ன, இதுல அந்த உயிரினங்களுக்கு எது அதிகமான ஒரு சிரமத்தை கொடுக்குது என்று அதற்குரிய கருவிகளை வைத்து என்ன செய்யறாங்க, டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. அந்த இதய ஓட்டத்தை கவனிக்கிறாங்க. அதே மாதிரி மூளையில உள்ள அந்த அதிர்ப்பு, அந்த எந்த ஒரு வலி வந்தாலும் மூளை உணருமா இல்லையா, அதை கவனிக்கிறாங்க. அதுல முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அந்த முறை என்பது அந்த பிராணிக்கு எந்த வலியும் இல்லாமல் சீக்கிரம் அதனுடைய உயிர் பிரிவதற்கும் இன்னும் உடலில் இருந்து இரத்தம் முழுமையாக வெளியேறுவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கு மாத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல அந்த உயிரினத்திற்கு கடுமையான சிரமம் இருக்குது. ரத்தம் ஒழுங்கா வெளியேறாம இருக்குது. ரத்தம் வெளியேறாம நாம ஒரு பிராணியை சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதுல நம்முடைய உடலுக்கு நிறைய கெடுதல் வரும். இப்படி பல அம்சங்கள் எல்லாம் இருக்குது. இதுல உங்களுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க மதம் சார்ந்து ஒதுக்குறது கிடையாது. இன்றைக்கு நீங்களே ஒரு இறைவனுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்படுகிற ஒரு கடையில, அந்த ஹலால் முறைப்படி அறுக்கப்பட்ட ஒரு கடையில நீங்க ஒரு கோழி ஆக்கி எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை நாங்க தாராளமா பயன்படுத்திக்குவோம். அதை பயன்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்னும் நாங்க ஒரு பொருளை சாப்பிடுவதாக இருந்தால்,
அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிபந்தனை, அது நான்வெஜ் வெஜ் ரெண்டுக்குமே சேர்த்து தான். அந்த பொருள் கடவுளுக்காக படைக்கப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான நிபந்தனை. இதை கூட இஸ்லாம் எப்படி பார்க்கல, பிரமத சமுதாயத்தை ஒதுக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்துல பார்க்கல. இன்றைக்கு முஸ்லிம்களிலேயே சில மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல இல்லாத தர்காவிற்கெல்லாம் செல்லுவார்கள். இஸ்லாத்துல தர்கா வழிபாடெல்லாம் கிடையாது. அந்த தர்காக்கள்ல போய் ஏதேனும் நேர்ச்சைன்னு கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னு வைங்க, அதை நாங்க சாப்பிடக்கூடாது. பூ கொண்டு வர்றாங்க, தர்காவில் போய் பழத்தை கொண்டு வர்றாங்க, அது அங்க இருக்கக்கூடிய அந்த இறந்தவருக்காக படையல் செய்து விட்டு கொடுக்கறாங்கன்னா அதை கூட நாங்க சாப்பிடக்கூடாது. ஹலால் முறைப்படி ஒரு இது அங்க தர்காவில் போய் அறுக்கிறாங்க, அப்படி நேர்ச்சை செய்யப்பட்ட பொருளை எங்கள்கிட்ட வந்து கொடுக்கறாங்கன்னு வைங்க, அதை கூட நாங்க சாப்பிடக்கூடாது. அப்ப இஸ்லாம் எதைத்தான் பார்க்குது, யாரு கொடுக்கறாங்க, கொடுக்கிற ஆளை இஸ்லாம் கவனிக்கவில்லை. ஒரு முஸ்லீமே உங்களுக்கு ஒரு உணவை கொடுக்கிறார், அந்த உணவு படைக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறது, தர்காக்களில் போய் பூஜிக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறது. அப்படி தர்காக்கள்ல போய் பூஜிக்கப்படுறது இஸ்லாத்துல இல்ல, ஆனா முஸ்லிம் ஒருவர் அப்படி தெரியாம செய்கிறார், செய்துவிட்டு கொடுத்தாலும் நீ அதை சாப்பிடாத என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டு தான் இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், நீங்க ஏதாவது நார்மல் நேரத்துல உங்க வீட்டுல விருந்து வைக்கிறீங்க, வெஜ் வைக்கிறீங்க, சாதாரணமா நாங்க வந்து சாப்பிட்டு போவோம், பிள்ளை குட்டிகளோடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நான்வெஜ் ஹலால் முறைப்படி உள்ள ஒரு கடையில போய் நீங்க வாங்கி வைக்கிறீங்க, அதை நாங்க சாதாரண நேரத்துல வந்து சாப்பிடுவோம். பண்டிகையினுடைய நேரம் என்று வரும் பொழுது அந்த பண்டிகையுடைய நேரத்துல நீங்க என்ன செய்வோம், உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில படையல் செய்வது ஒரு வழக்கம். அப்படி படையல் செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அதை நாங்க சாப்பிடக்கூடாது என்ற ஒரு தடை இருக்கிறதுனால நாங்க அதை பயன்படுத்த மாட்டோம். இதை உணர்ந்த பல சகோதர சகோதரிகள், உங்களை போன்ற அந்த தொப்புள் கொடி உறவுகள் என்ன பண்றாங்க தெரியுமா, சரி பண்டிகை நேரத்துல நம்ம படையல் செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது என்பது பாய்மார்களுக்குள்ள ஒரு கட்டளையா இருக்கிறதுனால படையல் செய்யறதுக்கு முன்னாடியே உணவை தனியாக எடுத்து வச்சு, இது பூஜிக்கப்படாத உணவு, இது நாங்க எதற்கும் படைக்கப்படாத உணவு, இதை நீங்க சாப்பிடுங்க என்று என்ன செய்யறாங்க, எங்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து பல மக்கள் தருகிறாங்க. அதை நாங்க தாராளமாக என்ன செய்வோம், நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப நாங்க உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்றல்ல, உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்றால் சாதாரண நேரத்துல உங்க வீட்டுல எங்களை சாப்பிட கூப்பிடும் போது சாப்பிடுறோமே, அப்ப புறக்கணிச்சிருக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களை புறக்கணித்திருக்க வேண்டும். ஆனால் உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் கிடையாது. நாங்கள் ஒரு பொருளை சாப்பிடுவதாக இருந்தால் எதற்கும் படைக்கப்படாத உணவாகவும், அதை நான்வெஜ்ஜாக இருந்தால் இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுகிற அந்த ஹலால் முறைப்படி அறுக்கப்படக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும் என்ற ஒரு கட்டளை இருக்கிறதுனால தான் அது போன்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இன்றைக்கு பல மக்கள் அதை உணர்ந்து படைக்காம நீங்க என்ன செய்யறீங்க, அந்த பண்டிகையின் போது எங்களுக்கு தர்றீங்க, அதை நாங்கள் என்ன செய்யறோம், தாராளமாக பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரியான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நீங்க தரக்கூடிய அந்த பொருளை நாங்கள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அதை தாண்டி மற்ற எல்லா நேரத்திலும் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களோட அந்யோன்யமாக நெருக்கமாக பழகக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இது அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்றோம்.